ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிவேஸ் மெனு கார்ட். எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி ரவை குஸ்கா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதில் ஒரு ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை லைட்டாக நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கின அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின அப்புறமா இதில் ஒரு பாதி தக்காளி, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமாக 1/2 கப் ரவைக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 பங்கு ரவைக்கு மொத்தம் 3 பங்கு தண்ணி ஊற்றணும். இதில் தேங்காய் பாலும் தண்ணியும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் தேங்காய் பால் சேர்த்து இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரவை நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். உப்புமா சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த ரவை குஸ்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா ரெசிபீஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.